ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கமலான்ற ஒரு ஹாரர் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானே இப்போ தான் இந்த கேமை ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறேன். ஓகே, லோடிங் ஆகுது. கமலா ஹேண்ட் டு பிக் ஸ்மைல் ஆர் அ ஃபேஸ். வெல்கம் கமலா டு ஹர் ஹோம் ஹாப்பினஸ். ஓகே, அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நல்லா வாழ்ந்துருக்காங்க மேரேஜ் ஆகி வீட்டுக்கு வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே ஓ மை காட். ஓகே anyone that can say ஓகே ஓகே பயங்கரமாக தான் இருக்குது கைஸ். நான் சொல்ல மாட்டேன் கைஸ், இது ஒரு மேட் இன் இந்தியன் கேம்ஸ். இது ஆக்சுவலி இப்போ தான் இந்த கேம் நம்ம கட்டில் பட்டிருக்கு, அதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது எப்பயோ வந்துருச்சுன்னு சொன்னாங்க, நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த கேமை. ஓ வந்துடுச்சா? ஓகே. ஓ ஸோ கிராணி கேம் மாதிரி தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ பயங்கரமாக இருக்கே. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஓகே சொல்ல போயிடலாம். ரொம்ப லேட் ஆகுது. ரொம்ப லேட் ஆகுது கைஸ். ஓகே உள்ளே வந்தாச்சு. என்னங்க வீடியோ ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்குது. இந்த கதவை திறந்து பார்ப்போம். அப்பா கொஞ்சம் திக்கு தான் இருக்குது உள்ள. எப்போ அந்த பேய் வருமோன்ட்டு. எனக்கும் அந்த பேயை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. என்னங்க சிவங்குறது சரி கண்ணுக்கு தான் தெரில. கொஞ்சம் ஆளே கண்ணில் மாட்டல. ஒரு கிச்சனா ஓட்டுறாங்க இதுக்கெல்லாம் ஒழிஞ்சிக்கலாம். ஜஸ்ட் மிஸ். கொஞ்ச நேரம் ஒழிஞ்சிட்டு அப்புறம் போயிடலாம். பேய் ஒரு வாட்டியாச்சும் கண்ணில் பார்க்கணும் கைஸ். சரி போயிடலாமா? டக்குன்னு வந்துட்டு எப்போ தான் பார்க்குறேன், இல்லை போயிடுவேன் நான். பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் எப்படி போட்டு வச்சுக்குதுன்ட்டு. இந்த பேய் மட்டும் தான் இந்த வீட்டில் வாழுதுன்னு நினைக்கிறேன். ஓகே வீடு பெருசாக தான் இருக்குது. கிராணி வீடே சின்னது தான், இது ரொம்ப பெருசாக இருக்குது. எப்போ வரும்னு தெரில. கதவு ஓப்பன் பண்ணிப்போம், இதுக்குள்ளே ஒழிஞ்சிப்போம். ஓகே ஃப்ரீயாக தான் இருக்குது, இதில் ஒழிஞ்சிக்கலாம். எதுவுமே இல்லை இந்த ரூமில். ஒரு புக்கு படிக்கிற இடமா இது? வீடு அந்த காலத்து மாதிரியே கட்டியிருக்காங்க. கீழெல்லாம் போட்டு வச்சுக்குது பார்த்தீங்களா? மேலே பார்த்தீங்களா? தொங்க ஒட்டுன்னு கிடக்குது. மார்க்கமாக தான் இருக்குது இந்த வீடு பார்க்கவே. புக்கு படிக்கிற இடமா? கண்ணாடியா? இது கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. இல்லை போ. அது போய் வந்துருச்சுங்க. மறக்காமல் இருந்தால் சரிங்க. அதுக்குள்ளே ஒழிச்சிட்டேன். மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். இல்லை தப்பிச்சோண்டா சாமி. முடியலை. கொஞ்சம் சொல்கிறோம். எவ்வளோ நேரம் இருக்க போதும் தெரியலையே. சமவடிக்கிறாங்க. சுற்றி பார்க்க விடுறாங்களா? அதுக்குள்ளே வந்துடுது கமலாவோ குமலாவோ. காலையில் என்ன விளையாட்டை காட்டுறாங்க, எப்படியெல்லாம் ஓட்டுறாங்க.
பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ? தையல் மிஷின்லாம் இருக்குது. செப்பலா வேணா ஒரு செப்பல் மட்டும் தான் இருக்குது. பார்த்தீங்களா அதாவது சாத்தான் குறியா? ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சரி போவோம், மாட்டாமல் இருந்தால் சரி. ஓப்பன் பண்ணால் சத்தம் கேட்குது. முடிட்டு அப்படி தயவு செஞ்சு போயிடும். இங்கே மறுபடியும் சோடு இந்த மாதிரி மாற்றினா ஐயோ ஒரே பழிச்சு விடுங்க. பார்த்தீங்களா என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு சொல்லி சொன்னீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு கேஸ். என்னவோ பண்ணுது ஓகே. ஹிந்திலலாம் போட்டிருக்கேன். இது என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ஃபஸ்ட்டில் இருந்து வர நினச்சேன், விட்ட தெரிஞ்சவர் ஏதோ சொல்கிறாங்க ஆனால் புரியலை. ஹிந்தி தெரிஞ்சாங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. சுற்றி சுற்றி அதே இடத்துக்கு தான் வரும். ஆனால் வெளியே போகிறதுக்கு எங்கேயுமே கேட்டே இல்லை. ஆக்சுவலி வெளியே போய் தான் டாஸ்க்கு. ஆனால் ஒரு மேப்பும் இல்லை, எப்படி போகணுன்னு தெரில, எதை எடுக்கணுன்னு தெரில. டூரிஸ்ட்டுக்கு வந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வீடை. கண்டுபிடிச்சிட்டேன். அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஐயோ தலைவலியாக இருக்குது. சரி மறுபடியும் அந்த பூவில் வந்துச்சுங்க. ஓட்டோ ஆகாதா? எங்கேயாவது மூலையிலேயே போய் பார்த்து ஒழிஞ்சு போடு. இங்கேயே ஒழிஞ்சிக்கலாம், இதுதான் நம்மளுக்கு சேஃப். முடியலடா சாமி, சாவடிக்கிறாங்கடா. சுற்றி பார்க்கறதுக்குள்ளே வந்துடுது. இது கிராணியே பரவாயில்ல. காலையில் என்ன விளையாட்டை காட்டுறாங்கப்பா. சரி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சரி போயிடுவோங்க, ரொம்ப நேரம் இருக்கோம்டா. அது அப்படியே அங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். போயிடலாம். இதே இடம் தான், நம்ம வந்த இடம் தான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியுது கைஸ். ஒரு ஆள் சாவியாக இருக்குமா? அந்த பில்லி சுனி வைப்பாங்களா அந்த பொம்மை கைஸ். ஐயோ ஓடு அது எத்தனை, அதை வேறு கையில் வேறு வச்சுக்கிறேன். வேறு ஓப்பன் பண்ண முடியல. நான் கேட்ட வேறு கண்ணில் மட்டும் மாட்டக்கூடாது, மாட்டிட்டு இப்போ நரபலி குச்சிருந்து கைஸ். நெஞ்சிப்போம். எவ்வளோ நேரம் வந்து தரல. ஓகே போயிடலாம், வெளியே போயிடலாம். போயிட்டுருக்க நேரத்துக்கு வெளியே போயிடலாம் கைஸ். நான் போக முடியல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?